மூடப்படும் டாஸ்மாக் கடைகள். தமிழகத்தில் கள் இறக்க அனுமதி. அமைச்சர் விக்னேஷ் கொடுத்த அப்டேட். தமிழகத்துல கள் இறக்க அனுமதி பத்தி முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அப்படின்னும், வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் மதுவிலக்கு அப்புறம் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க மேலும் சில டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அமைச்சர் உறுதி கொடுத்திருக்காரு. பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்திலிருந்து 43 எண் கொண்ட பேருந்து பாலாறு வரைக்கும் இயக்கப்பட்டு வந்தது. இப்போ பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று ரங்கேகவுண்டன் புதூர் வரைக்கும் இயக்கப்பட இருக்கு. அதே மாதிரி 4A அப்படிங்கிற எண் கொண்ட பேருந்து கிணத்துக்கடவுல இருந்து வீரப்ப கவுண்டனூர் வரைக்கும் இயக்கப்பட்டு வந்துச்சு. பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று கேரள எல்லை வரைக்கும் இயக்கக்கூடிய வகையில புதிய வழித்தடத்தை கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்துல மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தொடங்கி வச்சாரு. தொடர்ந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசின அவரு, தமிழகத்துல பள்ளி, கல்லூரி பேருந்து நிறுத்தம், கோவில்கள் பேருந்து நிலையங்கள் பக்கத்துல செயல்பட்டு வரக்கூடிய 717 கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் இன்னும் இந்த மாதிரியான இடங்கள்ல கடைகள் செயல்படுறதா சில புகார்கள் வந்திருக்கு. தமிழக அரசு பொதுமக்களோட கோரிக்கையை ஏற்று முதல் கட்டமா பள்ளி, கல்லூரி, கோவில்கள் உள்ளிட்டவற்றோட பக்கத்துல இருக்கக்கூடிய 717 கடைகளை அரசு மூடி நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்பவும் இந்த மாதிரியான இடங்கள்ல சில கடைகள் இருக்குது. இத சீரமைச்ச பின்னாடி மறுபடியும் நடவடிக்கை தொடரும். தமிழகத்துல பல வருஷங்களா கள் இறக்க அனுமதி வேணும் அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. இது தொடர்பா தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அவரோட வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழனில 100 கோடி நில மோசடி. கோவில் சொத்துக்கள் எல்லாம் பத்திரமா இருக்குதா? அமைச்சர் ரமேஷ் எடுத்த அதிரடி. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் சொத்துக்களை முழுமையா ஆய்வு செய்ய புதிய குழு ஒண்ண இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அமைக்க உத்தரவிட்டிருக்காரு. இத பத்தி அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல, பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்துக்களை பாதுகாக்க மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அதிரடி திட்டத்தை தீட்டியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜயோட சீர்மிகு நல்லாட்சியில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சி. ரமேஷோட வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை அப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகளை இணைச்சு ஒரு புதிய ஆய்வுக்குழு பிரத்யேகமா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சொத்துக்களை முழுமையா ஆய்வு செஞ்சு கணக்குல இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்புறம் வருவாய் இனங்கள், கணக்குல வராத சொத்துக்கள், சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் அப்புறம் சட்டவிரோத பெயர் மாற்றங்கள் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு முழுமையா அறிக்கை தயார் செஞ்சு விரைவா கொடுக்க அமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. அது மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அந்த குழுவுக்கு திருச்சி மண்டல கூடுதல் ஆணையர் தலைவராகவும், திருக்கோவில் இணைய ஆணையர், பழனி வருவாய் கோட்டாட்சியர், திண்டுக்கல் துணை ஆட்சியர், உதவி இயக்குனர், தனி வட்டாட்சியர் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் செயல்படுவாங்க. பழனி திருக்கோவில் சொத்துக்களை முழுமையா ஆய்வு செஞ்சு கோவில் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய முன்னெடுப்பா இது அமைய இருக்கு. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலை தொடர்ந்து அறுபடை வீடுகளுக்கும் இதே மாதிரி குழு அமைச்சு ஆய்வு செய்ய மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களோட ஆலோசனையின்படி முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த செய்தி குறிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு.